ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னபூர்ணி தன்னோட பிள்ளை தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் சந்தேகப்பட்டுட்டோமே ஆறுமுகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு அழுதுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே யார் சொன்னாலும் நான் சந்தேகமே படமாட்டேன் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே பைரவியோட கையை பிடிச்சி ஆறுமுகத்தோட கையை பிடிச்சி எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கையை சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம பைரவியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே பைரவி ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆறுமுகம், இனிமே இந்த மாதிரி உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே பழியாக வந்து விழாது. அது மட்டும் இல்லாமல் யார் உங்களை உள்ளே அனுப்பணும்னு நினச்சாலுமே கண்டிப்பாக நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே எப்போவுமே நான் உங்கள் கூட நிற்பேன் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி ரொம்பவே பாசமாக நம்ம ஆறுமுகத்தை அரவணைச்சு பேசுகிறாங்க. நம்ம ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏங்க, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் என்னை அக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே நம்ம பைரவி பக்கமாக தள்ளி வந்துடுறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்த இங்கே இசக்கையும் மகாவும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. என்ன இது, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பைரவி இத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இந்த ஆறுமுகத்தை கட்டி பிடிக்கிறா, சி என்ன பொண்ணோ இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து அப்படியே வயிற்றுச்சில் இருக்காங்க. இசைக்கே இருந்துட்டு என்னக்கா இது கூத்து, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம இங்கே வந்தோம். இந்த ஆறுமுகம் ஜெயிலுக்குள்ளே போவான், ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த சொத்தவே ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் நடக்காமல் நம்ம எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டே கண்டிப்பாக இவங்க எல்லாருமே, அதாவது இந்த சிந்துவையும் பைரவியும் வீட்டை விட்டு துரத்த தாண்டா போகிறேன். அதுக்கான பிளானை நம்ம இப்போ இருந்தே பண்ணணும். எப்படியாவது இந்த ஆறுமுகத்தை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டோம் அப்படின்னா இந்த பைரவியை ஈஸியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு நினச்சோம். ஆனால் அது நடக்கவே இல்லை. சரிடா, பார்த்துக்கலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆறுமுகம் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் வந்து நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஆறுமுகம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, பைரவி உங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுறதுக்காக மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பக்கம் அக்கம் சாட்சிக்கு சொல்கிறதுக்கு பாட்டிமான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பைரவி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக பைரவி நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்கள் மேலே பைரவி ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம். நீங்கள் எப்போவுமே இப்படி க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாய் வார்த்தையால் மட்டும்தான் இங்கே சஞ்சய் வந்து இப்படி பைரவி கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சஞ்சயோட மனசுக்குள்ளே அப்படியே வேகுது, நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆறுமுகத்தையும் பைரவியையும் பிரித்து எப்படியாவது பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஆறுமுகம் வந்து சரி நம்ம சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறது இருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. இப்போது இங்கே ஆறுமுகம் வந்து எப்படியாவது இந்த சஞ்சய் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகத்தை எல்லாருமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணி நம்ம ஆறுமுகத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே இருக்கட்டுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஆறுமுகம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சிந்துவும் இங்கே சிவாவும் வராங்க. சிவா இருந்துட்டு, ஆறுமுகம் எப்படியோ நீ அதாவது ஜெயிலுக்குள்ளே போகாமல் வெளியே வந்துட்ட, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வள்ளி எதுக்காக உன்னை உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறா, உன்னால் அதாவது உன்னை உள்ளே வச்சுட்டா அவளுக்கு என்ன பாதிக்கும், அவளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பைரவி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, எப்படியும் ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து நிறைய பணத்தை ஆட்டிய போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வள்ளி இப்படி ஒரு பழியை ஆறுமுகத்துக்கு மேலே போட்டிருக்காளே தவிர மற்றபடி அவளுக்கு உள்நோக்கம் எதுவும் இருக்காது, பணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா இருந்துட்டு, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, இந்த வள்ளி பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த வள்ளி தான் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆறுமுகத்து மேலே இப்படி தப்பான ஒரு புகாரை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் சாப்பிட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க, காலையில் எழுந்திரிச்சு வாங்க எல்லாருமே உட்காந்து நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வள்ளி பின்னாடி யாராவது இருந்தால் அந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்கள உண்டிலன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க, ஆமாத்த அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியுமே சொல்கிறாங்க, அப்படி ஒரு வேளை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே சஞ்சய் கிட்டேருந்து ஆறுமுகத்துக்கு கால் வருது. என்ன ஆறுமுகம், இப்போ நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? இங்கே பார், என்னைக்கா இருந்தாலும் அந்த பைரவி எனக்கு தான், அவள் எனக்கு மட்டும்தான். உன்னை எப்படியாவது உள்ளேயோ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை உன்னோட உயிரை எடுத்துட்டோ ஏதாவது ஒன்று உன்னை பண்ணிட்டு நான் பைரவியை கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது. பைரவியை பார்த்தல்ல, நான் ஜெயிலுக்குள்ளே வந்ததுமே அவள் ரொம்பவே தவிச்சு போயிட்டா. என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா அவள் எல்லா சாட்சிகளையும் கொண்டு வந்து என்னை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பா, என்னை காப்பாத்தினால. அதெல்லாம் அவளுக்கு என் மேலே இருக்கிற காதலும் அன்பும் தான். அவள் எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு நீ நேத்தே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. நீ நினைச்சால யாரு நினைச்சாலுமே என்னையும் பைரவியும் பிரிக்கவே முடியாது. அவளும் நானும் ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ போகிறோம், அது கடவுளோட முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆறுமுகம் சொல்கிறாங்க. உடனே எங்கள் சஞ்சய்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. டே ஆறுமுகம், இப்படியெல்லாம் பேசாதடா. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. அழகாக வந்து கிழி பழத்தை கொத்தி கொண்டு போகிற மாதிரி நீ பைரவியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் பைரவியை நினச்சி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். நான் பைரவியை அடையாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகம் இங்கே சஞ்சய் வந்து பேசுனது எல்லாத்தையுமே இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சஞ்சய் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்றத பைரவி கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பைரவி வந்து சஞ்சய்வை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆறுமுகம் வந்து இங்கே சஞ்சய் பேசுனது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சஞ்சய் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. எப்படியாவது இந்த ஆறுமுகத்தை பைரவி கிட்டேருந்து பிரித்து பைரவியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சஞ்சயோட சுயரூபத்தை நம்ம ஆறுமுகம் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்திருப்பாங்க. இப்போது நம்ம ஆறுமுகம் வந்து ஒரு வேலையாக வெளியே போகிறாங்க. போகிற இடத்துல இங்கே வள்ளிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆறுமுகத்தை பார்த்ததுமே, என்னப்பா நீ வெளியே வந்துட்டியா, உன் மேலே அந்த வள்ளி கேஸ் கொடுத்துருந்தாலே அந்த வள்ளி ரொம்ப ரொம்ப கெட்டவப்பா. நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன், அதான் அந்த சஞ்சய்வு இன்ஸ்பெக்டராக இருக்கான்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வள்ளியை மிரட்டி, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அந்த ஆறுமுகத்து மேலே தப்பான ஒரு புகாரை கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக உன் மேலே இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் கையெழுத்தை வாங்கிக்கிட்டு, அதாவது கேஸ் கொடுத்த மாதிரி கையெழுத்துமே வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த வள்ளியை கூட்டிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சஞ்சய் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தது, உங்கள் மேலே தப்பான புகாரை கொடுக்க சொன்னதே, எல்லா மொத்த பிளானுமே இந்த சஞ்சயோடது. சஞ்சய் ரொம்ப ரொம்ப கெட்டவராக இருக்காரு. எப்படியோப்பா நீ தப்பிச்சு வந்துட்ட, இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த சஞ்சய் தான் ஏதாவது ஒரு திருட்டு வேலையை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் இப்போ பேசுகிறத மட்டும் கொஞ்சம் எனக்கு வீடியோ ஆதாரமாக பேச ரெக்கார்ட் பண்ணிக்கலாமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுப்பா, நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக தான் இருக்கேன், அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடாதுன்னு, இந்த விஷயம் வந்து என் பொண்டாட்டிக்கு தெரியணும், என் பொண்டாட்டி சஞ்சய்வை ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவில்னா கூட ஆடியோ ரெக்கார்டாவது நான் பண்ணிக்கிறேன். உங்களை பற்றின எந்த டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியாது. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு. தயவு செஞ்சு நீங்கள் இந்த சஞ்சய் இப்படி கெட்டவன், இவன் தான் வள்ளியை அதாவது வள்ளிக்கிட்ட சொல்லி இப்படி ஒரு தப்பான கேஸை போட வச்சது இந்த சஞ்சய் தான் அப்படின்ற விஷயம் எங்கள் பைரவிக்கு தெரிய வரணும். பைரவி எப்போவுமே அந்த சஞ்சய்வை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் வந்து அவங்கக்கிட்ட பேசி ஒரு வழியாக அதாவது ஒரு வழியாக பேசி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வாக்குமூலத்தையுமே வாங்கிக்கிறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆறுமுகம் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த சஞ்சய்வை பைரவி அளவு கடந்த நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா அவன் மேலே, அவனோட சுயரூபம் என்னன்னு பைரவிக்கு நம்ம தெரிவிச்சே ஆகணும். அந்த சஞ்சய்வை இனிமே பைரவி மீட் பண்ணி பேசவே கூடாது, அவனை பார்த்தாவே பைரவிக்கு கோவம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சயோட
கூட வலையில் விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா இந்த சஞ்சய் ஏதாவது சொல்லி கூட பொய் சொல்லியாவது கூட பைரவி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து ஒரு பிளானை பண்ணுறாங்க. சஞ்சயோட சுயரூபகத்தை முகத்திரையை கிழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து பைரவியை பார்க்குறதுக்காக திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இங்கே சஞ்சய் வந்து வராங்க. சஞ்சய் வந்து இங்கே நம்ம ஆறுமுகத்தை அப்படி இடிக்கிற மாதிரி ஜீப்பை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி, என்ன ஆறுமுகம், உன்னை வெளியே இப்படி சுத்த விட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பார், உன் மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஸை போடுவேன். கேஸ் போடுறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நீ சின்னதாக சிக்கன அப்படின்னா கூட உன்னை வச்சு செஞ்சிருவான் ஆறுமுகம். உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக வருது. என் பைரவியை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டுல, நான் அவளை எப்படியெல்லாம் உருகி உருகி லவ் பண்ணேன். ஆனால் நீ ஒரு வந்த அவள் கழுத்தில் தாலியை கட்டின, அதுவும் அவளுக்கு விருப்பமே இல்லாமல் கட்டி அவளை உன் கூட கூட்டிகிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கொலை வெறியோடு இருந்தேன் தெரியுமா? என் கையில் நீ அப்போ கிடச்சிருந்த அப்படின்னா உன்னை கொன்று போட்டிருப்பேன். இப்போ கூட உன்னை கொன்று போட்டுருன அளவுக்கு ஆத்திரம் வருது. ஆனால் அதை எல்லாத்தையுமே நான் அடக்கின்னு இருக்கேன்டா. எதுக்காக? பைரவி முன்னாடி நான் நல்லவனாக இருக்கணும். நான் அவன் முன்னாடி கெட்டவனாக இருக்கவே கூடாது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மனசை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ நினைக்கிறது மட்டும் எப்போவுமே நடக்காது. ஏன் உன் கனவுல கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் பைரவி கூட இருக்கிற வரைக்கும் அவளை நான் பத்திரமா நல்லாவே பார்த்துப்பேன். உன்னுடைய நல்லல் கூட அவளை சீண்டவே விட மாட்டேன்டா. உன்ன மாதிரி கெட்டவங்க இருக்கிறதுனால தான் எத்தனையோ பேரோட வாழ்க்கை கெட்டு போகுது. நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பார், நீ பாவமே பண்ணலையா? நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனல, அதே மிகப்பெரிய பாவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருடா, உங்ககிட்டலாம் எனக்கு எந்த பேச்சுமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு கேடு கேட்டவங்க கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து அங்கேருந்து கிளம்புவோம். இங்கே சஞ்சய் வந்து சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு, என்னை பார்த்து பயந்து தானே ஓடுற. கண்டிப்பாக நீ எப்போவுமே என்னை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே பார், கண்டிப்பாக பைரவி கழுத்தில் நான் தாலி கட்டியாகுவேன்டா. அவன் மேலே நான் உயிராக இருக்கேன். அவளை எப்படியாவது எனக்கானவளாக மாற்றிக்க வேண்டா. அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குமே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம பைரவி வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலே அதாவது கிச்சனில் ஒரு பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக ஸ்டூல் வச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. கை தவறி அந்த பாத்திரம் மேலே விழுந்து அப்படியே தடுக்கி கீழே விழ பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி போயிட்டு பிடிச்சிடுறாங்க. பைரவியுமே, அப்பா எப்படியோ நான் விழுகல ஆறுமுகம், என்னை வந்து தாங்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்தை பார்க்குறாங்க. ஆறுமுகமும் இங்கே நம்ம பைரவியை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ஒரே ரொமான்ஸ் தான். இப்போது எதார்ச்சியாக இங்கே மகா வராங்க. மகா இந்த சீனை பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஆறுமுகம் வந்து பைரவியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அதை பார்த்த மகாவுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. ஐயே, என்ன கருமம் இது, சி, எங்கே பார்த்தாலும் இதுங்க மயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே நம்ம பைரவியை கீழே இறக்கி விடுறாங்க. பைரவி, பார்த்து வேலை செய்ய வேண்டியது தானே. இப்படி மேலே இருக்கிற பொருளெல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்க? வேணும் அப்படின்னா நீ என்னை வந்து கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் உனக்கு எடுத்து கொடுத்துருப்பேனே. இல்லை ஆறுமுகம், நீங்கள் தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க. வீட்டில் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரம் எனக்கு தேவைப்பட்டுச்சு சமைக்கிறதுக்கு, அதனால தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் தவறி கீழே விழுந்து நான் விழ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமில் நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்களே. அப்புறம் என்ன, எனக்கு எந்த அடியுமே படலல்ல, ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக இறக்கி விட்டுட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு. சரி பைரவி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆறுமுகம்? இங்கே பாருங்கள், இங்கே வச்சு எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் வாங்க, நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பைரவியை கூட்டிக்கிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து வெளியே போகவும் அன்னபூர்ணி அப்போ தான் வராங்க. டே ஆறுமுகம், எங்கடா போகிற? என்ன 2 பேருமா வெளியே கிளம்பிட்டீங்க போல், எங்க அவுட்டிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அதாவது பைரவி வந்து
அது வந்து அத்தை அவரு தான் ஏதோ முக்கியமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "அம்மா சும்மாதாம்மா அ பைரவி ஏதோ கேட்டாம்மா வாங்கி குடுன்னு சொல்லிட்டு, அதான் அவளுக்கு வாங்கி குடுக்குறதுக்காக கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அவளுக்கு என்ன வேணுமோ அத கேட்டு கேட்டு எல்லாமே வாங்கி குடுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிங்கம்மா நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க 2 பேருமே வந்துடுறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு, "என்ன ஆறுமுகம் அம்மாகிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? நான் எதுவுமே உங்கள கேட்கவே இல்லையே! நீங்க தானே என்ன வெளிய கூட்டிட்டு போறதா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசுறதா சொன்னீங்க. அதனால தான் நான் வந்தேன். நீங்க என்னடான்னா அம்மாகிட்ட அப்படி சொல்றீங்க?" "அ ஆமா பைரவி, அம்மாக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம, அ வேற என்ன சொல்றதுன்னு டக்குன்னு எனக்கு வரல. அப்போதைக்கு தோணுனத அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். நான் உன்கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். அதனால தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இந்த விஷயம் உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீ உஷாரா, சேஃப்டியா இருந்த அப்படின்னாவே எனக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆறுமுகம் வந்து சொல்றாங்க. இங்க பைரவிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயமா இருக்கும்? அப்படி என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பைரவி மண்டைய போட்டு குழப்பிக்கிறாங்க. அ ஏங்க என்ன விஷயம்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத யோசிச்சு யோசிச்சே எனக்கு தலைவலி பிடிக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமான விஷயம்னு வேற சொல்லிட்டீங்களா? அதான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம ஆர்மோர் இருந்துட்டு, அ "வா பக்கத்துல தான் ரெஸ்டாரண்ட் வந்துருச்சுல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு காஃபி வந்து ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம பைரவி இருந்துட்டு, "ஆறுமுகம் ரொம்ப நேரம் ஆச்சு. கார்ல வரப்பயே நீங்க விஷயத்த சொல்லியிருக்கலாம். சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தாச்சு. விஷயத்த சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு பைரவி, நீ அந்த சஞ்சய்வ ரொம்பவே நம்புறல்ல. அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சம்மந்தமே இல்லாம அவர பத்தி எதுக்காக பேசுறீங்க ஆறுமுகம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சம்மந்தம் இருக்கு பைரவி. அந்த அ சஞ்சய் வந்து சுத்தமா அ ரொம்ப ரொம்ப கெட்டவன். அவனுக்கு ரத்தத்துல ஓடுற நரம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப கெட்ட ரத்தமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ஆறுமுகம்? என்ன திடுப்புன்னு அவர பத்தி என்னவோ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க?" "ஆமா பைரவி, அவன் ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவன். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த சஞ்சய் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா இங்க நம்ம பைரவி கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, "ஆமா இங்க பாரு இத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்த காட்டுறாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க சஞ்சய் வந்து வள்ளிய வந்து சைன் போட சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்களே அதாவது நம்ம சஞ்சய் தான் சொல்லியிருப்பாங்க. தப்பான ஒரு பழிய வந்து அதாவது பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு தப்பான பழிய என் மேல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சஞ்சய் தான் இந்த வள்ளிய சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம வள்ளி மேல 2, 3 கேஸ் இருக்குல்ல, அத வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சஞ்சய் ஏற்பாடு பண்ண தான் இந்த வள்ளியோட நாடகம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம பைரவி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? சஞ்சய் அப்படிப்பட்டவரா? இல்லையே நான் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பைரவி, உன் முன்னாடி அந்த சஞ்சய் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான். மற்றபடி அவன் நல்லவனெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுமா? உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சஞ்சய் வந்து நினைக்கிறான் பைரவி. தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத. நீ மட்டும் அவனை நம்பிட்ட அப்படின்னா எப்படியாவது உன்னை அவன் பக்கம் சாய்ச்சிடுவான். நீயும் அவன் நல்லவன்னு சொல்லிட்டு நீ நம்பிட்ட அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி உன்னை அவன் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறான் பைரவி. நீ உஷாரா இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பைரவிக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க ஆறுமுகம்? அவரு ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரியும் அவன் உங்கள 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கான். நான் திடுதிப்புன்னு உங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பகைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் என்ன பழி வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் பாலியல் பலாத்காரம்ன்ற ஒரு கேஸ போட்டு என்ன உள்ள தள்ளணும்னு நெனச்சான். நான் உள்ள போனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 4, 5 வருஷமாவது எனக்கு ஜெயில் தண்டனை குடுப்பாங்க. அது வச்சு அந்த கேப்ப வச்சு உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி குடுத்து அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியா தான் அவனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது சஞ்சயோட திட்டத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டதுமே இங்க நம்ம பைரவி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அவன நான் சும்மாவே விடமாட்டேன் ஆறுமுகம். அவன ஷர்ட்ட புடிச்சு அவன உண்டுலன்னு பண்ண போறேன். 4 கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி பயங்கர கோவமா எந்திரிச்சு கிளம்புவோம். பைரவி ஒரு நிமிஷம் பைரவி, நீ அவசரப்படாத. நம்ம பேசி நாம உஷாரா இருந்துக்கினா போதும். அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல பைரவி அப்படின்னு சொல்லுவோம்.
இல்ல ஆறுமுகம், இந்த விஷயத்த நான் சிம்பிளா விட மாட்டேன். இனிமே அந்த சஞ்சய்க்கும் எனக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது. நீங்க வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பைரவி நான் சொல்றத கேளு. நீ அவன் கூட சண்டை போடணுன்றதெல்லாம் என்னுடைய அபிப்பிராயம் கிடையவே கிடையாது. நீ அவன பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன்கிட்ட நீ க்ளோஸா பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தவே சொன்னேன். இங்க பாருங்க ஆறுமுகம், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம ஆறுமுகமும் எந்திரிச்சு இப்போ இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இங்க சஞ்சய்வ பார்க்கறதுக்காக போறாங்க. பைரவியும் இங்க நம்ம ஆறுமுகமும் போலீஸ் ஸ்டேஷன் போனதும் பைரவிய பார்த்த சஞ்சய் இருந்துட்டு, "வா பைரவி, ஏன் திடுதிப்புன்னு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? அதான் நேத்து தானே நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வாசல்ல இருந்து உங்க வீட்டுக்கு போனீங்க. என்னாச்சு திரும்பவும் வந்திருக்கீங்க? யார் மேலயாவது கேஸ் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி மொறச்சு பார்க்குறாங்க. "என்ன பாலியல் வன்முறை கேஸா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க சஞ்சய்க்கு ஒண்ணுமே புரியல. "என்ன பைரவி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க?" "ஆமா சஞ்சய், உங்கள நான் எவ்வளோ நல்லவர்ன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போயி எவ்வளோ பெரிய பழிய என் புருஷன் மேல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? தப்பே பண்ணாதவர தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டீங்களே. கொஞ்சம் விட்டிருந்தா நான் மட்டும் ஆதாரத்தெல்லாம் கொண்டு வராம இருந்திருந்தா, நீங்க என் புருஷன் பாலியல் கொடுமை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவர தூக்கி ஜெயில்ல போட்டுருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பைரவி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னென்னமோ பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன இதில பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி இங்க அதாவது இங்க நம்ம ஆறுமுகம் கிட்டயும், பைரவி கிட்டயும் சஞ்சய் வந்து நடிக்கிறாங்க. உடனே இங்க நம்ம பைரவி இருந்துட்டு பல்லார்ன்னு ஒரு அறை விடுறாங்க. அப்படியே எதிர்பார்க்காத நேரத்தில இங்க நம்ம சஞ்சய்க்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆவுது. அப்படியே வெளுவெளுத்து போயிடுறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே இங்க திரும்பி பார்க்குறாங்க. இங்க சஞ்சய்க்கு ரொம்பவே அவமானமா போகுது. "என்ன பைரவி, எல்லார் முன்னாடியும் கை நீட்டிட்ட? பின்ன நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்றது? உன்னை கொன்னு போட்டுருக்கணும். உன்னை அடிச்சதோட விட்டனேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு. இனிமே என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்துற போற. நீ யாரோ நான் யாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்றாங்க. உடனே இங்க சஞ்சய்க்கு ரொம்பவே பதட்டமா போகுது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இந்த பைரவி இப்படி பேசுறா? இந்த ஆறுமுகம் தான் பைரவியை கிளப்பி கொண்டு வந்திருப்பான் போல. எப்படியாவது பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணா, அதுக்கு முட்டுக்கட்டியா இந்த ஆறுமுகம் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். என் கூட பைரவியை ஒட்டுமொத்தமாக பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான். இதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. பைரவி, நான் சொல்றத கேளு பைரவி. நீ என்னை அடிக்கலாம், எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. எல்லா உரிமையும் இருக்கு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் எந்த ஒரு உரிமையும் கிடையவே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. உங்க மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய கசடான ஒரு விஷயம் இருக்கும். கசடான ஒரு இப்படி ஒரு எண்ணத்த நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆறுமுகத்தையும் என்னையும் பிரித்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்க. இதை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவெறுப்பாக இல்லை, அசிங்கமாக இல்லை? நான் இன்னொருத்தரோட மனைவி. அதை கூட கொஞ்சம் கூட மனசில் போட்டுக்காம என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசியிருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நான் வீடியோ ரெக்கார்டில் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சஞ்சய்க்கு அப்படியே விடங்குது. என்ன இந்த ஆறுமுகம் நம்ம ஃபோனில் பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் போல. இந்த ஆறுமுகத்துக்கிட்ட நம்ம உஷாராவே இருந்திருக்கணும். ஐயோ பைரவி நம்மளை கெட்டவனா நினச்சிட்டாலே, எப்படியாவது அவளோட மனசை திசை திருப்பணும், நம்ம நல்லவன் தான் அப்படின்றத அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பைரவி ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க சஞ்சய், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இனிமேல் நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி அங்கேருந்து கிளம்பவும், பைரவி ஒரு நிமிஷம் பைரவி, தயவு செஞ்சு நீ போயிடாத. உன்னை என் உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். சி, இப்படி பேசுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவேற்பா இல்லை? உயிரா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பேசுகிறீங்க? எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பைரவி, அது வந்து உனக்கு என்ன பிடிச்சா நடந்தது? இல்லை இல்லை, கட்டாயப்படுத்தி தானே அந்த ஆறுமுகம் உன் கழுத்தில் இருக்கிற ஆளியை கட்டினான். இங்கே பாரு பைரவி, நீ இப்போ நினச்சினா கூட நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கே பாரு பைரவி, அந்த ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணிடு. நீயும் நானும் சந்தோஷமாக வாழலாம். உன்னை நான் கண்கலங்காமல் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் சொல்லவும் ஆறுமுகத்துக்கு கோவம் வருது. உடனே இங்கே பைரவி
பல்லார்னு இன்னொரு டைம் அப்படியே அரைகிறாங்க. என்ன உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பார், நீ நினைக்கிறதெல்லாம் எப்போவுமே நடக்காது. ஆறுமுகத்துக்கும் எனக்கும் பிடிக்காம கல்யாணம் நடந்திருந்தாலுமே அவரை நான் இப்போ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆறுமுகம் தான் எனக்கு எல்லாமே. அவர் என் புருஷன். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழுவோம். எங்கள் 2 பேருக்குள்ளே நடுவில் வரணும்னு நீ நினச்ச அப்படின்னா கொன்னே போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி இப்படியெல்லாம் பேசாத பைரவி. உன்னை நான் 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன். நீ தான் உலகம், நீ தான் என் உயிர்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படியெல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா? உனக்குமே தெரியும்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத. ஆறுமுகத்துக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியை இப்போ வரைக்கும் வாழலைல்ல. தயவு செஞ்சு நீ அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு நீ என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கோ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் இந்த சஞ்சய் வந்து நம்ம பைரவி கிட்ட கேட்கவும், பைரவிக்கு கடுப்பாக இருக்குது. உன்னெல்லாம் பார்த்து உன் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு அவமானமாக இருக்குது. இவ்வளோ கேடு கெட்டவனா இருக்க நீ, சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து பயங்கர கோவமாக அங்கேருந்து வந்துடுறாங்க. இங்கே ஆறுமுகம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? படிச்சிருக்கே தவிர உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லைல்ல. என் பொண்டாட்டியை பார்த்து என்னடா வார்த்தை சொன்னேன்? இங்கே பார், என் பொண்டாட்டி மேலே உனக்கு இனிமேல் தப்பான ஒரு அபிப்பிராயம் இருந்தது அப்படின்னா உனக்கு கொண்டு போகிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். என் பொண்டாட்டி பக்கம் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஏன் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. என் பொண்டாட்டிக்கிட்டே இனிமேல் நீ பேசவே கூடாது. இங்கே பாரு பைரவி, இவன் உன்கிட்ட பேசி பொய்யா நடித்து உன்னுடைய மனசை மாற்ற நினைப்பான். நீ இதுக்கெல்லாம் மயங்கிறாத பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. பைரவி இருந்துட்டு, இனிமே சஞ்சய்ன்றவன் யாருன்னு எனக்கு தெரியாது ஆறுமுகம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பைரவி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சஞ்சய்க்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்த பைரவி கல்யாணம் பண்ணி ஆகணும், இந்த ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க. நம்ம பைரவி வந்து தன்னோட புருஷனை கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம ஆறுமுகமும் நம்ம பைரவியும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதே சமயம் அவங்க 2 பேருக்கும் ஒரு குட்டி பாப்பா பிறந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.